ஜெகத்குருவே சரணம். அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் அருளுடனும் ஆசிகளுடனும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் வெறும் பம்பரம் மட்டும்தான், அவர்தான் சாட்டை, நம்ம இயக்குவரும் அவர்தான். பக்கத்துல நம்மோட இணைந்திருப்பவர் மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய திரு ராஜேஷ் அவர்கள். அவருக்கு ஒரு சிறப்பு இயல்பு இருக்கு. அது என்ன நான் சொல்றேன். இன்னைக்கு காலையில மார்கயின் கோட்டை, தேனி பக்கத்துல இருக்கக்கூடிய மார்கயின் கோட்டை, அந்த இடத்துல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆச்சார ஒரு சின்ன ஒரு தகவல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொன்னாரு அபவுட் மார்கயின் கோட்டை பிருந்தாவனத்தை பத்தி. அங்க போகும்போது அங்க இருக்கக்கூடிய நம்முடைய ரகுபதி அவர்கள் மிகுந்த ஹெல்ப் பண்ணி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தோம். வந்துட்டு நேரா ராஜேஷ் அவர்கள் திருச்சியில இருக்கார். மிருத்திகையா மல்லிகையா அப்படின்ற ஒரு பாடல் நம்ம ராகவேந்திர விஜயம் யூடியூப் சேனல்ல நிறைய முறை யூஸ் பண்ணிருக்கோம். நிறைய பேர் திருப்பி கேட்பீங்க, சார் இந்த பாடல் அனுப்புங்க, இந்த பாடல் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு ஜீவனுள்ள வரிகளாக எழுதியிருப்பார் நம்ம ராஜேஷ். அவர் தான் நம்ம கூட இணைந்திருக்கார். சில பல நேரங்களில் அதாவது பாரதியாருடைய ஒரு கவிதை ஒண்ணு சொல்லியிருப்பார். பாரதியார், அக்கினி குஞ்சண்டு எடுத்தது எங்கொரு காட்டிடை பொந்திடை வந்து தணிந்தது காடுவார். இது எதுக்காக சொல்றேன்னா, யாரோ ஒருவர் சொல்லக்கூடிய ஒரு சொல்லானது ஒட்டுமொத்தமாக அவருடைய மனோநிலையையும் அவர்களுடைய எதிர்காலங்களையும் அடுத்தடுத்த கட்ட மூமெண்ட் இருக்கு இல்லைங்களா, அது மாற்றக்கூடிய வல்லமை சொல்லுக்குண்டு. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ராஜேஷ் தன்னுள் தேக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். அது சில பல நேரங்களில் அவரோட பேசும்போது, அவர் நண்பர்களோட பேசும்போது, அவர் உரையாடுறது போது அதை அப்சர்வ் பண்ண முடியும். அதெல்லாம் வச்சுதான் அந்த பாட்டு எழுதியிருக்காரு. ராஜேஷ் வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் பார்த்தோம், ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நேரம் உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டேன். எங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம் இது. சரி ராஜேஷ், இப்ப நீங்க அந்த பாடல் எப்படி எழுதுனீங்க? முதல்ல அந்த பாட்டு உண்மையிலேயே பயங்கர ஹிட். அது அந்த பாட்டு மிருத்திகையா மல்லிகையா அப்படிங்கிற பாடல் அந்த ஓப்பனிங் அது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அது கேட்கறதுக்கு. அது எதேச்சா எழுதுனீங்களா இல்ல பிளான் பண்ணி எழுதுனீங்களா? இந்த மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. செயல்கள் எதுவுமே என்னோடது இல்லை, எல்லாமே குருராயருடையது. என்னுடைய ஒர்க்கு பாத்தீங்கன்னா, நான் போலீஸ் கடை தொழிலாளர். நான் படிச்சது பாத்தீங்கன்னா ஒரு 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். எனக்கு அந்த தமிழ்லயோ அந்த புலமையெல்லாம் அப்படிலாம் கிடையாது, பாட்டு எழுதுறவங்களுக்குலாம் கிடையாது. எனக்கு யார்ட்டையும் ஆசிரியரும் கிடையாது, எனக்கு யாரும், எல்லாமே ராகவேந்திர சுவாமி தான். சுவாமியை 10 வருடங்களா கும்பிட்டு இருக்கேன். டெய்லி போறோம், அபிஷேகம் பார்க்கறோம், ஆராதனை பார்க்கறோம், ஆர்த்தி பார்க்கறோம். இதை விட என்ன செய்ய முடியும் ராகவேந்திர சுவாமிக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்குள்ள வந்ததுதான் இந்த பாடல்கிற விஷயம். நம்ம ஏன் பாடல் எழுதக்கூடாது அப்படிங்கிற நினைப்பு இருக்கு. ஆனா எப்படி எழுதுறதுன்னு தெரியாது. அதையும் அவர்கிட்ட தான் பிரார்த்தனை வைக்கிறேன். அப்ப ஒரு காலத்துல முடிவு பண்ணிட்டேன், பாட்டு எழுதணுங்கிற முடிவு பண்ணிட்டேன். அப்ப எனக்கு இந்த விஷயத்த நான் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. உண்மையும் கூட. அது என்னன்னா, நான் பாடல் எழுதிட்டேன், தட்டு மாதிரி ஏதோ பாடலாம் எழுதியிருக்கேன். இதை இசையா வெளியே விடணும், அது யார்கிட்ட பார்க்கணும் என்னன்னு தெரியாது. அப்ப மதுரையில மதுரையில பிரதி மந்திராலயம் அந்த கோயில் கும்பாபிஷேகத்து அன்னைக்கு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் கிளீமேக்ஸ் அண்ணனை சந்திக்க வேண்டிய ஒரு தருணம், ஒரு அன்பான வாய்ப்பு கிடைச்சிது. அப்ப நானும் அவரு பழனியில இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் அவர்களும் எல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருக்கும்போது, அண்ணா இந்த மாதிரி ராகவேந்திர சுவாமி பாட்டு எழுதியிருக்கேன் சொன்னா, அது எப்படி பண்றது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப சொன்னாரு, கிளீமேக் அண்ணன் சொன்னாரு, ராஜேஷ், ராகவேந்திர சுவாமி பால் போடும்போது 6 அடிச்சுக்கணும், அத மாதிரி உன்னோட வாய்ப்புகளை கொடுக்குறாரு அப்படின்னா நீங்க அதை பயன்படுத்திக்கணும். இதெல்லாம் எப்படின்னு தெரியல, என்னன்னா அதெல்லாம் நடக்கும், நீங்க நம்பிக்கையோட போங்க, இந்த ஒவ்வொரு பாடல்களா வெளியே வரும்னு சொல்லி அன்னைக்கு சொன்னாரு. அது அவரே மறந்துருக்கலாம், ஆனா அவரே மறந்துருப்பாரு. இல்ல ராஜேஷ், ஆக்சுவலா நீங்க அது நம்ம பேசிட்டு வந்துட்டோம். நம்ம நிறைய சீடிஸ் நான் போடுவேன் இல்லையா, அப்பெல்லாம் சீடிஸ் போடுவோம் பிருந்தாவனங்கள் பற்றி. சென்னையில ஒரு இடத்துல ரெகுலரா ஒரு ஷாப் இருக்கு. அந்த ஷாப்ல தான் சிடி பிரிண்ட் பண்ணுவோம். நம்ம போயிட்டு நிறைய கோயில் போய் அப்ப ஒரு இடத்துல பார்த்தா அது பெரிய கடை சிடி ஷாப். அந்த இடத்துல பார்த்தா ஒரு நோட்டீஸ் கிடையாது, ஒரே ஒரு பேப்பர் மட்டும் கீழே இருந்தது. அதாவது இந்த சிடி கவர். நான் என்னடா ராகவேந்தர் போட்டோ இருக்குன்னு எடுத்து பார்த்தா உங்க பேர் இருந்தது. அதுல உங்க பேர் போட்டு அது ஏதோ ஒரு சாங் போட்டு அந்த சிடி கவர் இருந்தது. எனக்கு உண்மையில ரொம்ப ஹாப்பியா இருந்தது. பரவாயில்ல, ராஜேஷ் சூப்பரா சாங் எழுதி ரிலீஸ் பண்ணிட்டார் போகிறது அப்படின்னு சொல்லுங்க. அப்ப அந்த பாடல் சொல்லி நீங்க போங்க, கண்டிப்பா அந்த பாடலை வெளியே வரும்னு சொன்னாரு. அவர் வாய் முகூர்த்தம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு மியூசிக் டைரக்டர் அறிமுகமாகிறாரு, பிரசாந்த் அரவிந்தன் பேரு. இன்னைக்கு அவரு ஒரு சினி ஃபீல்ட்ல
ஒரு ஒரு மியூசிக் டைரக்டரா மாறி இருக்காரு. அதையும் நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன். அவர் ராயரோட பக்தரா மாறி இருக்காரு. மாறியும் அவர் வந்து ஒரு இசையமைப்பாளராக இப்ப உருவாக்கி சமீபத்துல வந்து மோகன் அவர்கள், மைக் மோகன் அவர்கள் நடிச்ச ஹராங்கிற படத்துல அவர் தான் மியூசிக் டைரக்டர். இன்னைக்கு நம்மளோட ஆல்பம் பண்ணோட இதுல வந்து அவர் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்காரு. அப்ப அவர் தான் இந்த 13 பாட்டு அந்த ஆல்பத்துல வைராகிய வரதனியதே அதுக்கு பேர் வச்சோம். பேர் வச்சோம். அதுல வந்து 12 பாட்டு எல்லாம் கம்போசிங் முடிஞ்சது. ஒரு பாட்டு மட்டும் மியூசிக் டைரக்டர் சொல்றாரு என்கிட்ட, இந்த பாடல் வந்து சாதாரணமா சிங்கர் பாட முடியாது, ஆனா இதுல அவ்வளவு வைப் இருக்கு. இந்த அவரு சொல்றது வந்து வரிகள்ல சொல்லல, மியூசிக்கலா இந்த பாட்டு வந்து ப்ரொஃபஷனல் சிங்கர் பாடினாதான் இது நல்லா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு தங்கமான ஒரு விஷயம், அது தங்கத்தை வைரத்தெல்லாம் பதிக்கணுங்கிற மாதிரி சொன்னாரு. எப்படி நான் யார பாக்குறது என்னன்னு தெரியலையே, எங்க அந்த அளவுக்கு பொருளாதாரம் இல்லையேன்னு. இல்லன்னா இது நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நீங்க குமர ராகவேந்திர சாமி தான் வழிகாட்டுறாரு. அப்போ வந்து எனக்கு பிபி பிரசன்னான்னு சொல்லிட்டு பிரபல திரைப்பட பாடகர் பிரசன்னா சார், அவரோட டிவில அவரோட ப்ரோக்ராம் எல்லாம் பாத்துருந்தேன். அவர் பெரிய ராகவேந்திர சாமி பக்தர்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப அவர் நல்ல ஸ்ட்ராங் பக்தர், அதுக்கப்புறம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் அவரை பத்தி. அப்புறம் அவரை நம்ம அப்ரோச் பண்றது நம்மளெல்லாம் ஏத்துக்குவாரா தெரியலையே, நம்ம சாதாரண ஒரு பாட்டு எழுதி நம்ம பாட்டை அவர் பாடுவாரான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவரோட போன் நம்பர் கிடைச்சது. போன் போடுறேன், எதிர்மனையில அவர் பேச, ஹலோ யாரு பேசுறது அப்படின்னாரு. சார் இந்த மாதிரி நான் திருச்சியில இருந்து ராஜேஷ்ன்ற ஒரு பையன் பேசுறேன் சார், எனக்கு வந்து ராகவேந்திர சாமி மேல ஈடுபாடு சார், நீங்களும் பெரிய பக்தர் எனக்கு தெரியும். ஆனா மியூசிக் டைரக்டர் வந்து நான் ஒரு 13 பாட்டு எழுதியிருக்கேன் சார், 12 பாட்டு டியூன் போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, சிங்கர்லாம் ரெடி ஆயிடுச்சு, லோக்கல் சிங்கர் வச்சு பாடுறோம். ஆனா இந்த பர்டிகுலர் சாங் மட்டும் ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் தான் பாடணுங்கிறாங்க, எனக்கு வேற யாரையும் தெரியாது. உங்கள்கிட்ட ரெக்வஸ்டா கேட்டு பாக்கலாம்னு நான் கேட்டு பாக்குறேன், நீங்க பாடி கொடுத்தீங்கன்னா ரைட்டு, இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய அளவுல குடுக்குற அளவுக்கு எனக்கு இல்ல சார் அப்படின்னு. தம்பி உங்களுக்கு என்ன வேணும், என்ன பாட்டு, ராகவேந்திர சாமி பாட்டுன்னு சொன்னேன். உடனே நீங்க டியூன் அனுப்புங்க அப்படின்னா, சார் இல்ல சார் மத்ததெல்லாம் பேசிக்கலாம், மத்தது இல்ல ராகவேந்திர சாமி பேரை சொல்லிட்டீங்கல்ல, நீங்க எதுவுமே பேசக்கூடாது, மியூசிக் டைரக்டர் போயிட்டு எனக்கு போன் பண்ண சொல்லுங்க. ஏன்னா அவர் துறை ரீதியா பேசிக்குவாங்கல்ல, மியூசிக் டைரக்டர் சிங்கர் அவங்க அந்த கம்போசிங் எப்படி காம்போ உருவாக்கணும்னு. அப்ப மியூசிக் டைரக்டர் போயிட்டு, சார் இந்த மாதிரி டிவி பிரசன்னா சார் லைன்ல வந்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட பேசுங்க சார், உங்களை எப்படி பண்ணிருக்கீங்க என்னன்னு ஸ்கேல் எல்லாம் பேசுவாங்கல்ல, அதெல்லாம் அவங்க பேசிக்கிட்டாங்க. பேசும்போது 2 பேரும் பேசிட்டு இந்த பாட்டை எனக்கு இமெயில் அனுப்புங்க, இந்த இதுல அனுப்புங்க, நான் பாடி கொடுத்துறேன் அப்படின்னு. உடனே எனக்கு போன் பண்றாரு, ராஜேஷ் உங்க பாட்டு நாளைக்கு இல்ல 2 நாள் கழிச்சு வந்துரும், நீங்க பண்ணுங்க. அது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய வணங்கத்தகுந்த ஆட்டிடியூட் ராஜேஷ். அது என்னன்னா, இப்ப நான் போயிட்டு அவர்கிட்ட கேட்கறேன்னு உதாரணத்துக்கு, எனக்கு ஏற்கனவே அறிமுகமாயிடுச்சு, சார் இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடி தரணும் அப்படின்னா அவர் பாடி தர்றது அது வேற. அது ஆனா முன்பின்ன அறிமுகம் இல்லாத நீங்க குருராஜர் பேரை சொன்ன உடனே அவர் பாடித்தரார் அப்படின்ட்டு. ராயர் வந்து ஒரு ராஜமுத்திரை மோதிரம். சொல்லுங்க. அவர்கிட்ட போன் பண்றாரு, 2 நாள்ல இந்த பாட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதே மாதிரி நைட்டு ஒரு 2 நாள் கழிச்சு விடிய காத்தால ஒரு 3:30 மணிக்கு எனக்கு தூக்கம் வரல, இன்னைக்கு நைட்டு ரெக்கார்டிங் நடக்கும் போது சொல்லிட்டாரு, 12 மணிக்கு மேலதான் நான் ஸ்டூடியோல போய் பாடுவேன் பண்ணிட்டாரு. அந்த பாட்டை பாடி விடிய காத்தால 4 மணிக்கு எனக்கு வருது மெசேஜ். நான் தூங்கவே இல்லை, டிக்கெட்டு விவி பிரசன்னா சார்னு போட்டு என்னோட இதுல வருது வாட்ஸ்அப்ல. ராவா ஒரு பாட்டு பாடி அந்த முத்திகாமலியா பாட்டை அனுப்புறாரு. அந்த பாடலை கேட்டுக்கிட்டு என்ன அறியாம நான் அழுகுறேன். பாடல் வரிகள் என்னோடதே இருக்கலாம், ராகவேந்திர சாமி கொடுத்ததுதான், அதை நான் எழுதியிருக்கிறேன். என் கையால ஒவ்வொரு வரிகளும் எனக்கு தெரியும். அதை இசையோடு கோர்த்து அதுல பிரசன்னா சாரோட வாய்ஸை கேட்கும் போது அதுல வந்து உண்மையாலுமே அவர் வாழ்ந்திருக்காரு அந்த பாட்டுல. நான் எழுதலைங்கிறத விட அவர் பாடினது உயிரோட்டம் கொடுத்திருக்காரு அந்த பாட்டுக்கு. ஒவ்வொரு வரிகளையும் அனுபவிச்சு பாடிருக்காரு. எத்தனை ஆல்பம் ராஜேஷ் ரிலீஸ் பண்ணீங்க? இது வரைக்கும் 2 ராகவேந்திர சாமி ஆல்பம் பண்ணிருக்கேன். நிறைய அதுல ஏர்ன் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன். நிறைய எழுதி வச்சிருக்கேன். ஏர்னிங் நிறைய, அதுல இருந்து நிறைய பணம் வந்தது உங்களுக்கு அப்படின்னு இல்ல நிறைய கொடுத்தாரா ராயர்? பக்தர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அவ்வளவுதான் என்னோட திறமைங்கிறத விட. ராகவேந்திர சாமி ஒரு பாமரன் கேட்ட தவறா எடுத்துக்காதீங்க, எடுக்கல. நம்ம என்னதான் பண்ணாலும் நெக்ஸ்ட் கட்ட ப்ராஜெக்ட் நம்ம எடுத்துட்டு போனோம் போது அந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டுக்கு ஒரு இன்புட் வரணும். இல்ல பிராக்டிக்கலா நான் சொல்றேன். இப்ப நீங்க 2 ஆல்பம் ரிலீஸ் பண்ணீங்க, 2 ஆல்பத்துக்கு அப்புறம் 3வது ஆல்பம் பண்ணல இன்னும். ஆனா அந்த 2 ஆல்பமும் ஏதோ நீங்க வந்து ஏதோ சும்மா பண்ணணும் அப்படின்னு பண்ணல, அதுல போட்டிருக்க பாட்டுகள் ஒன்னொன்னு ஹிட்டு. இப்ப அந்த 3வது ஆல்பம் வந்து இருக்கணும். ஆக்சுவலா 3வது ஆல்பம் வராதுக்கு ரீசன் வந்து அந்த மணி அந்த ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சர்ப்ளஸா வராதுனால யூ ஆர் நாட் ஏபிள் டு டைவர்ட் யுவர் அந்த லைஃப் வந்து அந்த மியூசிக் லிரிக்ஸ்டா நீங்க மாத்திக்க தயார் இல்ல. நீங்க உங்க தொழிலையும் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் சொல்றது புரியுது. அப்ப சஃபிஷியன்ட் ஃபண்ட் நமக்கு வரல.
ராயர் கொடுத்தாரா இல்லையா, ஏன் கொடுக்கல அவரு, அதை சொல்லுங்க. இல்ல கொஞ்சம் கொடுப்பாரா? கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்கு. இல்ல கொடுத்தாதான் அவரா குடுக்கணும்னு எதிர்பார்த்து அந்த ஆல்பம் செய்யவே இல்லை. என்னோட இனிஷியல் அமௌண்ட்டை போட்டு நான் என்னோட உழைப்புல வந்த காசை தான் செஞ்சேன். இதுல இன்னொரு கான்செப்ட் நான் சொல்லிடுறேன். படிப்பறிவு இல்லாத பாமரனாக இருந்த வெங்கண்ணாவை வந்து ஒரு பெரிய அரசவைக்கு திவானாக்குனாரு. ஏன்னா அது வந்து என் வாழ்க்கையில நடந்ததா சொல்லி ஒரு சின்ன ஒரு இதுதான் நான் நினைச்சுக்கிறேன். ஏன்னா நான் வந்து தமிழ்ல புலமையெல்லாம் இல்ல, பாட்டு எழுதுற அளவுக்கு நான் ஒன்னும் ஒரு பெரிய ஆள்லாம் இல்ல. 10வது தான் படிச்சிருக்கேன். என்னோட பற்ற வேலை, நான் என் வாழ்க்கை, இதுதான் என்னோட வாழ்க்கை. இந்த பாடல் எழுதுனது எப்படின்னு எனக்குமே தெரியாது. அப்பதான் நினைச்சுப்பாங்க வெங்கண்ணாக்கு அப்படி நடக்குது சாத்தியமா நினைச்சப்ப என்னால எழுத முடிஞ்சது. இன்னைக்கு ஒரு மித்தியா மலியா பாட்டு உலக லெவல்ல பேசப்படுது அப்படி சொல்லும் போது அது நான் எழுதுனதாவே எனக்கு தெரியல. எனக்கு இப்ப வரைக்கும் நான் அந்த பாட்டுக்கு உரிமை கொண்டாட முடியாது. ஏன்னா ராயர் அடுத்த கட்ட முயற்சிக்கு போகாம தடுக்கிறது எது? இந்த மாதிரி மித்தியா மல்லிகா மாதிரி 1000 பாட்டு எழுத முடியும் உங்களால, ஏன் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல? மூணாவது கொஞ்சம் பைனான்சியலா கொஞ்சம் அது ராயர் தருவாரு. தரும்போது என்னைக்கு அது தராரோ அதை பண்ண வைக்கிறேன். ஏன்னா நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு பாம்பரனையும் அவர் நினைச்சா எதை வேணாலும் ஆக்கலாங்கிறது என்னோட ஒரு விஷயமும் ஒரு சின்ன குடுக்கலையேன்னு அவர்கிட்ட கேட்டது கிடையாது. கொடுக்கறதுக்கு அவர் தெரியும் சார், எப்ப கொடுக்கணும் எப்ப தெரியும். அதனால எனக்கு அந்த இதே டிமாண்ட் இல்லை. ஏன்னா இந்த ஆல்பம் நான் எதிர்பார்க்காம வெளியே வந்தது. அதை அவர் நடத்தி வச்சவருக்கு இன்னும் எப்ப என்ன நடத்தணுங்கிறது அவருக்கு தெரியும். அதுக்கு கால அவகாசம், நம்பிக்கை, பொறுமையும் வேணும். கேக்குறீங்களா இல்லையா அவர்கிட்ட? இல்ல நான் சரணாகதி அடைஞ்சதுனால முத ராகவேந்திர சாமியை பத்தி தெரியுது இல்ல ராஜேஷ். எதுவுமே கேட்கலன்னா அவரு ரொம்ப நல்லவன், சரி பரவாயில்ல நீ கொஞ்சம் ஓரங்கள்ல தம்பி யாருக்கு பசிக்குதோ நீங்க வாங்கப்பா. ராகவேந்திர சாமியை பத்தி தெரியாத மாதிரி தெரியறதுக்கு அறிமுகம் ஆகும் போது நம்ம கேட்டு வாங்கலாம் அவர்கிட்ட. அவரை பரிபூர்ண உணர்ந்தவங்களுக்கு அவர்கிட்ட கேட்கணும்னே தோணாது. எல்லாமே அவர் பார்வை மேல, எல்லாமே நம்ம மேல இருக்கும்போது அவருக்கு நமக்கு எது கொடுக்கணும் எது கொடுக்க கூடாதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் ஞான பொக்கிஷம். அவர்கிட்ட போய் பணத்துக்காகவும் செல்வத்துக்காக கையேந்துறது தப்பு. அதை உணர்ந்த தனியாதான் இருந்தா பரவாயில்ல ராஜேஷ். ஒரு ஃபேமிலி குழந்தைங்க தனிப்பட்ட முறையில என் ஃபேமிலி நடத்துறதுக்கான வருமானத்தை, போதிய வருமானத்தை கொடுக்குறேன். இதெல்லாம் நம்ம ஆல்பம் பண்றதுக்குலாம் ஒரு பெரிய தொகை வேணும். அதுக்கு தரும்போது தரட்டும். அது என்னைக்கு கால நிர்ணயம் பண்ணியிருக்காரு அன்னைக்கு நடக்கணும். அது வரைக்கும் அவருக்கு சேவையை நான் ஏதோ ஒரு வகையில நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். இல்ல பேசுறதுனாலயோ இல்ல ஒரு பாடல் வடிவத்துல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு தான் இருப்பேன். அது நான் சும்மா நிக்க போறது கிடையாது. என்னைக்கு அதெல்லாம் முயற்சியை திருமணி ஆக்குறாரு அன்னைக்கு ஆக்கிக்கிடும். எனக்கு அதை பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இத மாதிரி அந்த பாடலை வந்து வெளியே வந்தது. அப்ப வந்து அந்த பாடலை கேட்டு நானே அழுதுட்டேன். என்ன நடந்துச்சு இந்த பாட்டை ஒரு மேட்சுக்கு. அதுக்கப்புறம் இந்த பாடல் இவ்வளவு பிரசித்தி ஆகும் எனக்கு தெரியாது. அப்புறம் வீட்டுல கேட்டாங்க, நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த ஆல்பமா வெளியே வந்தது. ஏகப்பட்ட பேர் போன் பண்ணி இந்த பாட்டு நல்லா இருக்கு, பிரசன்னா சார் நல்லா பாடியிருக்காரு, லிரிக்ஸ் நீங்க நல்லா எழுதிருக்கீங்க அப்படின்னா. எதுவுமே என்னோட இல்லைங்க, எல்லாமே ராகவேந்திர சாமி கொடுத்ததுதான். எப்படி எழுதுனீங்க கேட்டா எனக்கு இது வரைக்கும் அதை சொல்றதுக்கு ஆன்சரே என்கிட்ட கிடையாது. ராயர் கொடுத்த வரிகள், ராயர் கொடுத்த பாடல். ராஜேஷ் அது உண்மைதான், 100% ஒரு மிராக்கிள் தான். ஏன்னா நீங்க முதல்ல நம்ம வந்து ஆணையூர்ல டிஸ்கஷன் பண்ணும்போது நீங்க வந்து எதுவுமே நெக்ஸ்ட் என்ன பண்றது தெரியல உங்களுக்கு. பேப்பர் மட்டும் தான் வச்சிருந்தீங்க. ஆனா நீங்க அடுத்து சொன்னதெல்லாம் ஆச்சரியம். அந்த மியூசிக் கம்போசர் அவர் உங்களுக்கு கிடைச்சது, அதுக்கப்புறம் பிரசன்னா சார் கிடைச்சது. சோ இது எல்லாமே வந்து ராயர் உங்களுடைய விருப்பத்தை பூர்த்தி பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டாரு. கண்டிப்பா. அது இல்லாம இன்னொரு ஆல்பமும் சுவாமி பரிமளாச்சாரியான் 2 ஆல்பமும் பண்ண வச்சாரு. அதுவும் நல்ல ஒரு நார்மலா ஒரு ஆல்பம் பண்ணணும்னா எவ்வளவு செலவாகுது? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு 6 எத்தனை பாட்டு போடலாம்? நான் 12 பாட்டு ஒரு 12 பாட்டு போடுவேன் சார். ஒரு பாட்டு ஒரு ஆல்பத்துல 12 பாட்டு போடுவீங்க? 12 பாட்டு போடுவேன் சார். அது சிங்கர் வச்சுதான் அவருடைய பட்ஜெட் மாறும்ல. சிங்கரை பொறுத்து மாறும். மியூசிக் டேரக்டர் அவங்களோட இது லைவ் மியூசிக் போடணும் சில விஷயங்கள்ல. கம்ப்யூட்டர்லயே நல்லா பண்ணீங்க. தயாரா இருக்கிறீங்க பாடல் எழுதி மியூசிக் தயாரா இருக்க? ராயர் என்னைக்கு இல்ல அது நீங்க தயாரா இல்ல? சிலர் வந்து 1 or 2 hours பண்ணோம்னா அதுல வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவாங்க. அது இல்ல, இன்னும் அந்த தர்ஸ்ட் இருக்கு உங்களுக்குள்ள. கண்டிப்பா இருக்கு, அது மாறவே மாறாது. ஏன்னா நம்ம அந்த பாடல் எதுவுமே வந்து அடுத்தவங்களை பார்த்தோம் இதுலாங்க. என் வாழ்க்கையில் ராயர் நடத்தின விஷயங்களை, என்ன அனுபவங்களை பாடல் வெளியத்துல எழுத வச்சாரு. அவருதான் வச்சாரு. ஒவ்வொரு வரிகளுமே அவரு கொடுத்ததுதான், அவரு போட்ட பிச்சை தான். அது ஒரு பாடல் வடிவத்துல வரும்போது என்னையே நான் அதுல பாக்குறேன். அதுல சில பேர் அந்த விஷயங்கள் சில பேருக்கு ஒத்து போலாம், அதனால அவங்க வந்து ஃபீல் பண்ணலாம். ஆனா என்னையோட வாழ்க்கையில ராகவேந்திர சுவாமி நடத்துற மகிமையிலையும் மிராக்களையும் வச்சுதான் அந்த பாடல் உருவானது. அது அவர் கொடுத்ததுதான் பிக்சர். அதுதான் நான் சொல்ல முடியும். ஓகே சரி. இப்ப நிறைய பேர் வந்து சுவாமி கிட்ட வேண்டுறாங்க. இந்த கேள்வி நான் தொடர்ந்து வைக்கிறேன். அவரு குடுக்கலன்னு வச்சுக்கோங்க. குடுக்கலன்னா சரி என்னடா இவர் தரல அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களாம் நீங்க உங்க பார்வையில என்ன சொல்ல விரும்புறீங்க? சக மனிதர்களுக்கு, நம்ம பாண்டித்யம் பெற்றவர்களுக்கு நாம சொல்ல வேணாம், சாதாரண பாமரர்களுக்கு தான் நம்ம சொல்லலாம்.
சார் பக்தியிலேயே பல வகை இருக்கு சார். இப்ப எனக்கு இப்போ உடனே ஒரு இன்ஸ்டன்டா ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா யார்கிட்டயே கேட்கறோம், இது இந்த உடனே தீரணும்னா அந்த கோயிலுக்கு போலாமா, இந்த கோயிலுக்கு போலாமா, பரிகாரம் பண்ணலாமா, உடனே போனா சரியா இருமான்னு. அது போய் சரியாயிடுச்சுன்னா அந்த விஷயத்த மறந்துடுறாங்க. அந்த பிரார்த்தனை முடிஞ்சது, அந்த கோரிக்கை நிறைவேறிச்சுன்னா அதோட முடிஞ்சிடுறாங்க. ஆனா குரு மகான்ட்டு அப்படி கிடையாது. அவர்கிட்ட ஒரு தடவை போயிட்டு வர விஷயம் கிடையாது. இது வந்து லைஃப் லாங் நம்ம கூட கையை பிடிச்சிட்டு வரக்கூடிய ஒரு ராகவேந்திர சுவாமி. அவர்கிட்ட போய் ஒரு விஷயத்துக்காக போய் மன்றாடக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவரை அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட போய் பக்தியில கேட்டு வாங்குவோம் சில விஷயங்களை. அதுதான் முறையான பக்தி. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அவரை பத்தி தெரியாது. சாமி எனக்கு நல்ல படிப்பு கொடு, அறிவை கொடு, செல்வத்தை கொடு, வீடு கொடு, வாசல் கொடு கேட்டு வாங்குவோம். ஆனா அதுவே கொஞ்ச நாள் நம்ம பக்குவம் அடைய வைப்பாரு. வச்சதுக்கு அப்புறம் சரணாகதி அடைஞ்சிருவோம். இனிமேல் நீ பார்த்து செய்ப்பாரு, நான் கேட்டுட்டேன், நீ எல்லாத்தையும் கொடுத்துட்ட, எனக்கு எல்லாமே நிறைவா இருக்கேன், இனிமேல் நீ கொடுக்குற எல்லாமே நீ கொடுக்கறதா இருக்கட்டும். அப்ப அந்த சரணாகதி தத்துவம் வந்துருச்சுன்னா வாழ்க்கையில எது நடந்தாலும் அவர் கொடுக்கக்கூடியதா இருக்கும், நலமா இருக்கும், நீடிச்சிருக்கும், நிலைச்சிருக்கும். இதுதான் இப்ப நான் அவர்கிட்ட நான் பிரார்த்தனை வைக்கக்கூடியது. நம்ம முன்னாடி ஒரு பள்ளம் இருக்கு, ஒரு பெரிய ஒரு இது இருக்கு அப்படின்னா நம்ம கண் கொண்டு அதை பார்த்து நம்ம தாண்டி போகலாம். அப்ப நம்மள முயற்சியெல்லாம் நம்ம காப்பாற்றப்பட்டோம் அப்படின்னு நம்மளே பெருமைப்படுத்திக்கலாம். நம்ம பின்னாடியோ நமக்கு முதுகுலையோ யாராவது ஒரு விஷயத்த பண்ணும் போதோ, ஒரு கெட்ட செயல் நடக்கும் போதோ இதை நம்மளால பார்க்க முடியாது. அப்ப யாரு காப்பாத்துறா? ராகவேந்திர சாமி தான் காப்பாத்துறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், கேட்டு நானா என் அறிவுல தாண்டி போன ஒரு விஷயத்த என் பின்னாடி நடக்கிற விஷயத்த என்னால ஏன் கணிக்க முடியல. அப்ப பின்னாடி அவர் வந்து நம்மளை கேட்டா காப்பாத்துறாரு. தம்பி உனக்கு வந்து உன்னை காப்பாத்துட்டுப்பா, நேரங்காலம் உனக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு காப்பாட்டுமான்னு கேட்கிறாரா? ஆபத்துல வரும்போது ஓடி வந்து நம்மளை காப்பாத்துறாருல. அதுதான் தாய் உள்ளம் கொண்ட ஸ்ரீ ராகவேந்திர சாமியோட குணம். அதனாலதான் அப்ப நம்ம கேட்காமலே நம்ம காப்பாத்திய கூடத்த போய் அவருக்கு கேவலமா பணத்துக்கும் பொருளுக்கு அவர்கிட்ட கையெண்ண கூடாது. நம்ம உயிரையே காப்பாத்துறாரு, அவர்கிட்ட போய் நம்ம ஏன் கேட்கணும்? அப்ப எல்லாமே தெரிஞ்ச அவரு தயாபரணம். அவர்கிட்ட போய் நம்ம போய் பொண்ணுக்கு பொருள் கேட்க கூடாது. ஆனா கேட்கலாம், அதான் அறிமுகம் இல்லாத போது கேட்கலாம். அறிமுகமாகி பக்குவம் படைச்சதுக்கு அப்புறம் சரணாகதி மட்டும் தான். இனிமேல் எது நடந்தாலும் உன் கண் கூட நடக்கக்கூடிய விஷயங்களா தான் இருக்கும், நீ கொடுக்குற விஷயங்களா தான் இருக்கும்னு சொல்லிட்டு சரணாகதி அடைஞ்சதுனால எதுவுமே இப்ப எதிர்பார்ப்பே கிடையாது. டெய்லி நடக்குதா அன்றாட வாழ்க்கை எல்லாமே அவர் நடத்துறது, நல்லது நடந்ததா எல்லாமே அவரோட தான். அந்த இதுக்கு வந்ததுனால எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்ல. கால நேரங்கள் வரும்போது கொடுக்க வேண்டியதை கண்டிப்பா கொடுக்குறாரு. அதாவது ஸ்ரத்தா பக்தின்னு சொல்றாங்க. அந்த ஸ்ரத்தான்ற வார்த்தையை பயன்படுத்தாம பக்தி மட்டும்தான். ஸ்ரத்தான நம்பிக்கை, நம்பிக்கை வைக்கணும் ராயர் மேல. அந்த நம்பிக்கைன்ற வார்த்தையை சொல்லாதீங்க, ராயர் இருக்கிறார், ராயர் அருள்வார், அவ்வளவுதான். அது 2 லைன் தான். நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னா நம்பிக்கை இல்லாத இடத்துல நம்பிக்கை வைங்க அப்படின்ற அந்த ஸ்ரத்தான்ற வேர்டு அது. இது ஒரு கோட்ல பார்த்தேன், தேவையில்லை. நீங்க சொல்ற மாதிரி அவரை பூரணமா நம்பிட்டோம்னா அவர் வழி நடத்துறாருன்னா வழி நடத்துறாரு. ஸோ எவ்வளோ இருந்தாலும் அது வந்து அது ஸ்திரமா அந்த திட பக்தியா அதான சொல்ல வரீங்க, ஸ்ட்ராங்கா இருக்க. கேட்டுதான் அவர் நடத்தணும்னு கிடையாது, அது நம்மளோட சிற்றறிவுக்கு அப்படி தோணுது. நம்ம கேட்டதான் அவர் தருவாருன்னு. கேட்காமலே தரக்கூடியவர் தான் அவர் ராகவேந்திர சாமி. அது ஒரு கட்டத்துல வரும்போதுதான் புரியுது நமக்கு. இவ்வளவு பெரிய தயாள குலம் மனம் படைத்த அவர்கிட்ட வந்து ஒவ்வொரு விஷயமா கேட்டு வாங்கியிருக்கோமே. அவர் கேட்காமலே கொடுக்கக்கூடியவரு. நமக்கு ஆபத்துல வரும்போது நம்மளை கேட்டு வந்து காப்பாத்துறாரு. நமக்கு பின்னாடி இல்ல ராஜேஷ், இப்ப எல்லாமே இந்த மாதிரி உணர முடியாது. இப்ப சாதாரண இப்ப பக்தியில எப்படி இது? நான் அந்த பக்தி நான் தப்பா சொல்ல, கேட்டு வாங்குற பக்தி தப்பா சொல்ல, அதையும் அவருக்கு மறுக்கிறதுல வாரி இந்த மனோநிலைக்கு எப்படி வர்றதுன்னு இந்த பக்குவ நிலைக்கு இல்ல. ஒரு கட்டத்துல நமக்கே அது உணர்த்திடுவாரு. சில விஷயங்களை வந்து பொறுமை, சகிப்புத்தன்மை, அவர் இருக்காருங்கிற ஸ்திர பக்தி மனசுக்குள்ள வச்சுட்டோம் அப்படின்னா இந்த நிலைமையில இருந்து நம்ம மாறவே மாட்டோம். எது கொடுத்தாலும் அவர் கொடுத்தது நிலைச்சு நிற்குங்கிறது மட்டும் தான் என் மனசுல தோணுது. என் மனசுல தோணுனதான் நான் சொல்றேன். என்னோட விஷயங்கள்ல நான் வாழ்க்கையில அனுபவிச்ச ராகவேந்திர சாமி பத்தி அனுபவிச்ச பாடங்களை தான் நான் சொல்றேன். சரணாகதி தத்துவம் மட்டும்தான் கடைசியில அவர் கூட நம்ம கடைசி வரைக்கும் பயணிக்க முடியும். ஏன்னா ராகவேந்திர சாமி வந்து ஒரு ட்ரெயின் மாதிரி, இன்ஜின் மாதிரி அவரு. அந்த இன்ஜின் பக்தர்களை கோடான கோடி பக்தர்கள் சேரத ஒவ்வொரு கோச்சா சேர்த்துக்கிட்டே இருப்பாரு. ட்ரெயின்ல ஏறி போகணும். அந்த ஸ்டைல் வந்து 700 வருஷத்துக்கு அப்புறம் ரீச் ஆக போகுது சொர்க்கத்துக்கு. அது வரைக்கும் வர ட்ரெயின்ல எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு போயிட்டே இருப்பாரு. அவர் பாட்டுக்கு நிக்கவே நிக்காது, நான் ஸ்டாப் சொர்க்கத்து நோக்கி போயிட்டு இருக்கு. வர பக்தர்கள் எல்லாத்தையும் நல்வழிப்படுத்தி உள்ள ஏத்தி அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்து அரவணைச்சு போயிட்டே இருக்காரு. இடையில நம்மளோட மாயையில அகைப்பட்டு சில விஷயங்களுக்கு அந்த ட்ரெயின் விட்டு வெளியே இறங்கும் போது அதுல படிப்பினை பாடத்தை ஒரு விஷயம் பேசிட்டு சொன்னீங்க. நான் இன்டர்ப்ட் பண்ணா கூட நீங்க அப்புறம் ஞாபகப்படுத்தி கண்டினியூ பண்ணுங்க. நம்ம வண்டியில போகும்போது ஒரு சொல்லிட்டே இருந்தீங்க, அவரு கையை பிடிச்சி கூட்டிட்டே வராரு, திடீர்னு அந்த மாயை நோக்கி நம்ம மறுபடியும் போயிடுறோம், மறுபடியும் கூப்பிடுறாரு, வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு, மறுபடியும் கொஞ்சம் தூரம் வரும். அது சொல்லுங்க. அது அதான் ட்ரெயின் அவர் இன்ஜின் அது போயிட்டே இருக்க, சொர்க்கத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. நான் ஸ்டாப் ட்ரெயின் அது. ஓகே.
ஆனா பக்தர்கள் வந்தா ஏத்திக்கிட்டு போயிட்டே இருக்கும். எத்தனை கோடி பக்தர்கள் வந்தாலும் ஏத்திக்கிட்டே போகும். அது சரிங்க. அது போய்கிட்டே இருக்காது. இடையில நம்ம என்ன பண்றோம், கர்ம வினையினால மாயையில விழுந்து அந்த ட்ரெயின் விட்டு இறங்கி வேற தேடி போறோம். திருப்பி என்ன பண்றாரு, அவர் போயிட்டு தான் இருக்காரு. திருப்பி ஓடி வந்துட்டு அதே கையை பிடிக்கிறாரு. என்னப்பா போயிட்டு வந்துட்டியா, சாமி தெரியாம போயிட்டு, சரி வாயம் கூட திருப்பி பயணிக்க. அவனை வந்து தண்டிக்கல, எதுவுமே பண்ணல. உன்னை நான் கை பிடிச்சி கூட்டுறதுக்கு ரெடியா இருக்கேன், ஆனா நீ தான் என் கூட வரணும். நான் போய்கிட்டே தான் இருப்பேன், என் கூட நீ எப்பவுமே இருக்க போற. ஆனா நீ இந்த மாயில அகப்பட்டு நான் விட மாட்டேன். என் கையை உருவிட்டு தான் நீ ஓடுறைய ஒழிஞ்சு உன் கைப்பிடிய நான் விடல. என் கையை நீ தடுத்து தான் நீ வெளியே போற. நான் உன் கைப்பிடிய விடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போறாரு. அந்த இன்ஜின் போய்கிட்டே தான் இருக்கும். அது சொர்க்கத்தை நோக்கி 700 வருஷம் போய் அங்க ரீச் ஆக போகுது வைகுண்டத்துல. அது வரைக்கும் எத்தனை கோடி பக்தர்கள் சேர்றாங்களோ அத்தனை பேரையும் அந்த சொர்க்கத்துக்கு போய் அவர் போய் நிறுத்த போறாரு. இதுதான் நடக்க போகுது. இதுதான் அவரோட இது. ஆனா அந்த மாயங்கிற விஷயத்துல போகாம இருக்கணுங்கிறது தான் அவரு நினைக்கிறாரு, நம்மளும் நினைக்கணும். அவ்வளவுதான், வேற ஒன்று. அதாவது ஒரு சொல், அந்த ஒரு சொல்லுதான் வந்து என்டையரா அவர்களுடைய மனோநிலையை மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றது சொல். அதை ஏத்துக்கக்கூடிய நிலையில அதை கேட்கறவங்க இருக்கணும். கண்டிப்பா அது இருந்தா கண்டிப்பா டெஃபினட்டா எல்லாருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நடக்கும். நீங்க சொன்ன மாதிரி அவர்கிட்ட கேட்காமயே கொடுக்கறது தான் குருராஜர். எப்பவுமே ஒவ்வொரு நாளுமே பக்தியில ராகவேந்திர சாமி கும்பிட்ற பக்தர்கள் எல்லாமே தெரியும். பக்தியில நான் தான் சிறந்தவன் சொல்லிட்டு எனக்கே சில நேரங்கள்ல கர்வம் வரும். ஆனா அவரே சொல்லுவாரு, உனக்கு மேல ஒருத்தர் இருக்கான் பாருன்னு அவருக்கு ஒருத்தர் காட்டுவாரு. அவரை பார்க்கும்போது நம்மளாம் ஒண்ணுமே இல்ல, ஜீரோன்ற மாதிரி தோணும். அப்ப பக்தியில கூட ஆணவம் வரக்கூடாதுன்னு சொல்றாரு. ஒருத்தருக்கு உபதேசம் பண்ணும் போது கூட ஆணவம் இருக்கக்கூடாது, பணிவா சொல்லு. அத வந்து அகங்காரத்துல சொல்லாத, அகங்கார விருத்தின்றாங்க. அது சொல்லக்கூடாது. அந்த இது வந்து பணிவா சொல்லு. 1000 முறை ஸ்லோகம் சொல்லிட்டேன்னா ஒரு அகங்கார விருத்தி ஸ்டார்ட் ஆகுது. சொல்லுங்க. கண்டிப்பா அந்த அதையும் உணர்த்துறாரு. ஒருத்தருக்கு உபதேசம் பண்ணும் போதும் பணிவு இருக்கணும், வாழ்க்கையில உயரும் போதும் பணிவு இருக்கணும். எல்லா விஷயத்திலயுமே அகங்காரங்கிற விஷயமே இருக்கக்கூடாது, நான்கிற ஒரு மமதை இருக்கக்கூடாதுங்கிற அந்த தலை கிரீடத்தை ஃபர்ஸ்ட் எடுத்துடுறாரு. உனக்கு இது தேவையில்லை, நீ வாழ்க்கையில நல்லபடியா இருக்கணும்னா அந்த கிரீடத்தை இறக்கிடு. நீ நானும் ஒண்ணுங்கிறாரு, அவ்வளவுதான். அவர் சொன்ன மாதிரி தத்துவமசி ஐயப்ப சாமிக்கு சொல்ற மாதிரி, நீ என்னோட பக்தன், நான் உனக்கு குரு, நீ எனக்கு சிஷ்யன். நமக்குள்ள எந்த பரஸ்பரம் இல்ல. நீ என்கிட்ட எப்பவும் கூட பேசிக்கலாம், பரஸ்பரம் நல்லா பேசிக்கலாம், எந்த ஒரு விஷயமால பேசிக்கலாம். அப்படி அவர் ஃப்ரெண்ட்ஸா நம்ம ஃப்ரெண்டு நட்பு ரீதியா பழகிட்டு இருக்கோம். அவர்கிட்ட போய் நம்ம அகங்காரத்தோடையும் ஆணவத்தோடையும் அவரோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களே நிறைய மிராக்கல்ஸ். அவருடைய வாழ்க்கையே நமக்கு ஒரு பெரிய சரித்திரம். வறுமையில எப்படி வாழ்றது, எப்படி வந்து வறுமையை கடந்தாரு, ஞானம் தான் முக்கியம்னு கடைசி வரைக்கும் வாழ்ந்தாரு. தன்னோட பிடியில இருந்து அவர் விலகல. எவ்வளவு சன்னியாசம் வாங்கினது, தன் குழந்தை குட்டியில இழந்தது, எல்லாத்தையும் இழந்ததெல்லாம் எது காரணம், நம்ம குழந்தை குட்டியோட நல்லபடியா வாழணுங்கிறதுக்காக தான் தன்னோட குடும்பத்தையே அவர் இழந்தார். இன்னைக்கு நம்ம எல்லாம் நல்லா இருக்கோம். அதுக்கு அவரு அந்த வைராக்கியத்தோட அன்னைக்கு அந்த சன்னியாச ஆசிரமம் ஏத்துக்கலான்னு இன்னைக்கு நம்ம வாழ்க்கை, நம்ம கதியெல்லாம் என்ன ஒண்ணு யாரு நினைச்சு பாக்குறான் இல்ல. அன்னைக்கு ராகவேந்திர சாமி இல்லைன்னா நம்ம எல்லாம் இல்ல, என்னைக்கோ தடம் மாறி போயிருப்போம். அப்ப அந்த அளவுக்கு தன்னோட வாழ்க்கையை இழந்து தன் வாழ்க்கையவே பாடமா மாத்தி கொடுத்தவர் தான் ராகவேந்திர சாமி. இன்னைக்கு நம்ம எல்லாம் குடும்ப சகிதமா நல்லா இருக்கும் பிள்ளை குட்டிகளோடனா, அதுக்கு அன்னைக்கு அவர் தன் வாழ்க்கையை இழந்துதான் இன்னைக்கு பாடமாக்கி தான் நமக்கு இன்னைக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. இதுவே பெரிய ஒரு மிராக்கல். அதை விட சொல்றது, தண்ணியே தீபமா எரிச்சு நமக்கு தீபமா மாத்தி ஒளியா மாறி இன்னைக்கு நமக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கு. இதோட ஒரு அதிசயத்தை சொல்லவே முடியாது. அது பெரிய மகான். அவரு என்ன சொல்றது, 1000 இது இருந்தாலும் சரி, 1000 மகான்கள் இருந்தாலும் சரி, ராகவேந்திர சாமியை தனியா அது ஒரு தனி சூரியன் தான். அவரு அந்த சூரியனை யாராலையும் கையாலையும் இதாலையும் அவர் புகழையும் எதுவுமே மறைக்க முடியாது. அதே மாதிரி மந்திராலயத்துல எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் ராகவேந்திர சாமி பக்தர்கள்லாம் முக்தி அடைஞ்சிடறாங்க. சில பேர் வயதான காலத்துல அவங்க பக்தி அவங்கள வந்து என்னைக்குமே அவர் வந்து இது பண்ணதில்லை. அவங்களை புண்ணியாத்மாக்களா மாத்தி இன்னைக்கு வரைக்கும் மந்திராலயத்துல அவர் ஏதோ ஒரு வகையில அவருக்கு அசரீதியா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கக்கூடிய ஒரு ஆத்மாவை மாத்தி மந்திராலயத்துல வச்சிருக்கிறதா சொல்லி எனக்கு அவங்க சொன்னாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேருக்கு அசரீதியா சில விஷயங்கள் போவாங்க மந்திராலயம், அவங்க நினைச்ச விஷயத்த யாரோ வந்து சம்பந்தம் இல்லாம சொல்லிட்டு போவாங்க. அந்த அசரீதி கோலத்துல அந்த ஆன்மாவை புண்ணியாத்மாவை மாத்தி வரக்கூடிய பக்தர்களை வந்து அவங்க வந்து பாசிட்டிவா அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ உதவி செய்யறதுக்கு அந்த ஆன்மாவை பயன்படுத்தி நல்லபடியா எல்லா புண்ணியாத்மாக்களா வச்சிருக்கிறோம். அவர் என்னைக்கு வந்து சொர்க்கத்துக்கு போகணும் எல்லாத்தையும் அப்படின்னு நினைக்கிறாரோ, அன்னைக்கு அந்த ஆத்மாக்கள் புண்ணியாத்மாக்களையும் கூட்டிட்டு அவர் சொர்க்கத்துக்கு போய் அவங்கள பிராப்தி அடையிறதுக்கு வழி செய்வார்னு சொல்லி ஒருத்தவங்க சொன்னாங்க. அதுமே எனக்கு பெரிய அதிசயமா இருந்தது. அப்ப ஒவ்வொரு சின்ன சின்ன பக்தர்களையும் அவர் யாருமே உடல, எல்லாத்தையும் அணைச்சு கொண்டு போறாரு. இறந்தவங்களையும் புண்ணியாத்மா மாத்தி வச்சிருக்கிறாரு. இனிமே வரவங்களையும் பக்தி மார்க்கத்துல கொண்டு வந்து எல்லாத்தையும் ஒண்ணிச்சு
ஒரு நிலையில நிறுத்தி அவர் இன்னைக்கு வந்து அவர் சொன்ன வாக்கு நிறைவேற்றுறாரோ அன்னைக்கு எல்லாத்தையுமே ஒரு இடத்துல போய் உட்கார வைக்க போறாரு. அது ஒரு பெரிய இது சொல்ல முடியாது. அவர் பிருந்தாவன பிரவேசம் அடையும் போது கூட நம்ம இருந்திருக்கலாம், மேபி அதை பார்த்துருக்கலாம், கண்ணீர் விட்டு அழுதுருக்கலாம், ஏதோ ஒரு உறவு முறையில கூட இருந்திருக்கலாம், நம்ம இருந்திருக்கலாம். அதோட தொடர்போ விட்டக்குறைய தோட்டக்குறைய தான் இன்னைக்கு வந்து ராகவேந்திர சாமியை இன்னைக்கு நம்ம வணங்கிட்டு இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல. சரி ராஜேஷ், ரொம்ப மிக்க நன்றி. நிறைய கூடவே டிராவல் பண்ணீங்க ரொம்ப நேரம் மதியத்துல இருந்து, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இன்னொன்னு என்னன்னா, நீங்க மிக விரைவில் அடுத்த ஆல்பம் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகணும். அதை பத்தி தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் இன்டர்வியூ நம்ம பேச போறோம். நெக்ஸ்ட் குருராஜர் நிச்சயமா அதற்கு உண்டான வழிவகைகளை கண்டிப்பா செய்வாராம் சொல்ல. எனிவே நன்றி இவ்வளவு நேரம் வந்து பேசினது. ஓம் ஸ்ரீ நாகானந்தமே. இந்த அரிய வாய்ப்பை அளித்த டிமேக்ஸ் அண்ணன் அவர்களுக்கும் ஐடார் அகில உலக ராகவேந்திர சாமி பக்தி இயக்கத்திற்கும் எனது ஆத்ம நமஸ்காரங்கள். நன்றி. ஜெகத்குரு பேசுறேன்.